ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்றால் கோட்டோட மூவியோட ரியாக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தளபதியோட ஃபோட்டோஸ் அண்டு மீம்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டோம். இந்த ஃபோட்டோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு. த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் மூவி எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. தளபதி விஜய் சின்ன வயசு லுக்கு, அதுக்கப்புறம் அப்பா ஏஜ், எல்லாருமே இருக்காங்க. பிரசாந்த் சார், பிரபுதேவா எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்கு. ஏன்னா 3 பேருமே ஒரே இதில் ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோவை பார்ப்போம். இந்த ஃபோட்டோ ஃபேன் மூமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோட்டோவை. தளபதி விஜய் ஒரு கண்ணோட நிற்கிற மாதிரி. ஸோ எனக்கு அடுத்து இது பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஸ் பார்த்தாச்சு, மீம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த டிஐஜிங்களே நம்ம பிரேமுலு ஹீரோ ஃப்ரெண்டு நடிச்சவங்க அவங்க ஃபேஸும் இவங்க ஃபேஸும் ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோவை பார்ப்போம். ரிப்பீட் கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ, அது கரெக்ட் தான். ரிப்பீட்டாக நம்ம அந்த இது கேட்கும்போது பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா அவங்களுக்கே தெரியும் பாட்டு அவங்க எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். ஒரு அனலிஸ்டிக்காக கரெக்டாக எல்லாமே பண்ணுறவங்க தான். ஆனால் ஸ்பார்க் பாட்டு சில பேர் நல்லா இருக்கு கெட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா ரிப்பீட்டாக நம்ம இது கேட்கும்போது அந்த ஸ்பார்க் பாட்டு நல்லா தான் இருக்கு அந்த இது. பட் அந்த டிஏஜிங் பண்ணுறது தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் அது ரியல் இது விஜய் சாரோட ரியல் இது கொடுத்தானா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு அந்த ஒரு இதில் தான் இதாக இருந்துச்சு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? டிஏஜிங் பண்ண சச்சின் பட விஜய் வருவார்னா இந்த மீம் வந்து, அதாவது சச்சின் படோட விஜய் வருவாரான்னு கேட்டிருக்காங்க. சச்சின் படத்துல விஜய் வருவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு டிஏஜிங் பண்ணா. பட் என்ன சொல்ல தெரியல இந்த மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோவை பார்ப்போம். நண்பா 4th சிங்கிள் இருந்தா டெலிட் பண்ணிருங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் பார்க்கும்போதெல்லாம் பீஸ்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பீஸ்ட்டுக்கு அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் ரொம்ப ப்ரொமோஷன்ஸாக இருந்துச்சு. அது ப்ரொமோஷன் ஒரு இதில் இருந்தாலுமே அந்த ஃபோட்டோஸ் நிறைய அடிக்கி இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் சொல்லி ரொம்ப இதாக இன்ஸ்டாலும் சரி ஃபேஸ்புக்கில் சரி எல்லா இடத்துலையும் வந்துச்சு ஃபோட்டோஸ். ஆனால் கடைசியில் பீஸ்ட் மூவி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. பட் ஆனால் எல்லாம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சூப்பரா இருந்துச்சு. அந்த கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு கடைசி சீன் மட்டும் தான் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த ஃபிளைட்ல ஏறி பாகிஸ்தான் வரைக்கும் போறேன். அது மட்டும் தான் கொஞ்சம் பிடிக்கல. மற்ற எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இல்ல அந்த காமெடியா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் சூப்பரா இருந்துச்சு. பட் நம்ம நெக்ஸ்ட் போட்டோவை பார்ப்போம். நார்மல் லுக்கே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுடா. இது கரெக்ட் தாங்க. நார்மல் லுக்லேயே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா நம்ம தளபதி ஃபேஸாக பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருந்த மாதிரி இருக்கு. அவங்களும் பார்க்க நல்லா தான் இருக்க எனக்கு. அதாவது இந்த இதில் அவங்கள டிஏஜிங் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. பட் ஆனால் டிஏஜிங் பண்ணாமல் கொஞ்சம் ஷேவிங் பண்ணி ஹேருக்கு மட்டும் நல்லா ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இவங்க விபி சார் தான் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க டிஏஜின்னு சொல்லி அதாவது ஒரு ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரன்னு சொல்லி விஜய் சாரோட இதே இமேஜே டேமேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் போட்டோ பார்ப்போம். ஒரே ஈவினிங்ல அண்ணாவை பைரவா இன்டர்நெட்ல யாராவது கொண்டு வந்து போயிட்டே, என்னடா இப்படி கொண்டு போயிட்டியே ஏன்டா இப்படி. அது கரெக்டு தான். பைரவால ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. டோப்பா முடி வச்சதுக்கப்புறம் விஜய் சாருக்கு சொட்டெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா அவங்க ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த பைரவா லுக்கை இன்னும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. விஜய் எல்லாம் லுக் எல்லாம் டோட்டலாக மாறி இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த லுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி என்ன இருந்தாலும் நம்ம லுக்கே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இது விஜயனோட ஒரிஜினல் இது இல்லாத மாதிரி இருந்துச்சு. பைரவால எல்லாம் பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் படி எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, ஓரளவு பார்க்கலாம், ஒன் டைம் வேணால் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம தளபதி விஜய் கோட்டோட மூவிஸ், மீம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை
வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பார்த்து பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஸோ மறக்காம போய் கோட் மூவி நாளைக்கு எல்லாரும் பாருங்க. பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நாளைக்கு போய் கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்துட்டு உங்களுக்கு கோட் மூவியில் எப்படி என்ன சுவாரஸ்யம் என்ன ஹிடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம நாளைக்கு அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக அப்லோட் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் விடைபெறுகிறேன். ஸ்ரீராம். பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.